Good morning, friends. Welcome to Positivity Vibes. This is day 10 of being consistent. And already என்னோட வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் வந்திருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கெட்டிங் பேக். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் என்னோட பாஸ்ட் ஃபியூ டேஸ் உள்ள vlogs லைக் வீட்டில் என்ன பண்ணோம், எங்கே போயிருந்தோம், வீட்டில் ஒரு கல்யாணம் இருந்துச்சு, அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே, நிறைய பிஸியாக போச்சு. வீடியோ போட வேண்டான்னு தான் நினச்சேன், வர ஒரு 10 வியூஸ்க்காக வீடியோ போடணுமான்னு. பட் ஸ்டில் வீடியோவோட நோக்கமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது தான். ஸோ தட்ஸ் அ ரீசன் ஐ எம் ஜஸ்ட் பவுன்சிங் பேக். நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ், ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோடுக்கு போயிருந்தேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கெட் பேக் டு ட்ராக். இதுதான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 5 டிப்ஸ் பேசிக்லி எதுக்குன்னா, இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்ஸோ இல்லை வந்து வீட்டில் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கும் போது நம்ம அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா சின்ன சின்ன ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வி வில் ஸ்டார்ட் வித் 5 மினிட்ஸ். ஸோ ஒரு பெரிய டாஸ்க்கோ இல்லை 1 hour ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை ½ an hour பண்ணணும்னு யோசிக்காமல் லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் 5 minutes. ஈவன் தோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண மூடு இல்லைனாலுமே ஒரு 5 minutes பண்ணால் போதும். அப்புறமா நெக்ஸ்ட் டே இந்த 5 minutes வந்து 10 minutes ஆகும். இப்படி தான் நான் என்னை புஷ் பண்ணேன். என்னால் பண்ண முடியாத டைம்லேயும் நான் வந்து ஒரு 5 minutes ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ ஃபேன்சி டயட். நான் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட் இன் வாட் எவர் ஐம் டூயிங். ஸோ ஃபேன்சியாக டயட்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோ இல்லை கிட்டோ டயட், நிறைய டயட்ஸ் இருக்குது. நான் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம லைஃப் டைமில் லைக் எவ்ரிடே என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ அதை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குட் ஸ்லீப். எவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ் இருந்தாலுமே ஜஸ்ட் ட்ரை டு ஸ்லீப். நம்ம தூக்கம் மட்டும் தான் நம்மளை ஹீல் பண்ணும். எவ்வளோ முடியுமோ நல்லா தூங்கிட்டோன்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எனி ப்ராப்ளம் நம்ம உடனே சொல்யூஷன் தேடாமல் ஜஸ்ட்டு தூங்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஹீல் ஆகிடும். ஸோ இது எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு வெட்டிங்கு. அண்ட் இந்த வெட்டிங்கால் கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. நிறைய ஒர்க்ஸு, நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. பட் அட்லாஸ்ட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அண்ட் ஹியர் ஐ ஆம் அட்லாஸ்ட் பவுன்சிங் பேக். ஆல்மோஸ்ட் மே மந்தோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஏப்ரல் மந்தோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஏப்ரல் மந்த் வந்து நம்மளுக்கு வெக்கேஷன் டைம், அந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய பிளான்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் சின்னதாக எதையாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து குட்டி குட்டியாக ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் போது அட்லாஸ்ட் ஒன் டே வந்து நம்மளுக்கு அதோட லைக் என்ன அவுட்புட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். எவ்ரிடே வெயிட்டை செக் பண்ணணும், எவ்ரிடே நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும், எவ்ரிடே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்னதாக நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணாலே போதும். இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நான் வந்து 10K ரெடியூஸ் பண்ணணும், 5K ரெடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி வெயிட் லாஸ்க்காகலாம் பண்ணலை. ஆனாலுமே என்னால் முடிஞ்சது சில சின்ன சின்ன விஷயம். லைக் இப்போ வந்து நான் கல்யாண சாப்பாடில் சாப்பிட்டாலுமே சில விஷயத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன், சில விஷயத்த சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். லைக் நம்ம வந்து எல்லாமே வேண்டாம் சொல்லணும், எல்லாமே அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ முடியுமோ அதை வந்து போர்ஷன் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப 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 நல்லது. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்றதுக்கு பதில் ஒரு 2 இட்லி 3 இட்லி 2 இட்லி சாப்பிட்டுட்டு ரிமைனிங் வந்து பாயில்டு எக் அப்படி இல்லைனா வந்து சென்னா. ஸோ இது எல்லாருமே இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து குட் ஹேபிட்டுன்ற போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. மோஸ்ட்லி இந்த பழைய தண்ணி தான், லைக் பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியை டிஃபால்ட்டாக குடிச்சிடுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஹோல் டே. லைக் ரொம்ப பசியெல்லாம் எடுக்காது. பட் மார்னிங் இது எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இந்த வாக் முடிச்சதுக்கப்புறமா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து மூவ் 10 minutes ஆஃப்டர் எவ்ரி மீல். இது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் எனக்கு ஃபாலோ பண்ணுறது. ஆனால் வந்து பிலீவ் மீ, இதை பண்ணால் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஆஃபீஸில் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலுமே
இட்ஸ் டூ சன்னி இல்லையா? நம்ம சென்னையில் வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் லன்ச் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் வீட்டில் இருக்கிறேன்னா அட்லீஸ்ட் அந்த டைமில் நான் வந்து லெஸ்லி வாக்கோ இல்லை ரூம்குள்ளே இல்லை ஹால்குள்ளே எவ்வளோ முடியுமோ ஐம் ஜஸ்ட் புஷிங் மை செல்ஃப். ஆனால் இப்பயுமே எனக்கு ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி மார்னிங் வாக் அண்ட் டின்னர் வாக் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். அண்ட் இதுதான் எங்களோட கிச்சன் ரொம்ப ரொம்ப கிளட்டர்டாக இருந்துச்சு. அண்ட் அட் லாஸ்ட் ஓகே எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு கேட்டு ஓகே நம்மளே வந்து ஃப்ரீ டைமில் வாஷ் பண்ணிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூ டிப்ஸ் லைக் எனக்கு ஒரு 1 வீக் ஆர் லைக் பாஸ்ட் 3-4 டேஸ்னே வச்சுக்கோங்களேன். 4 டேஸாக வந்து நிறைய மைண்டில் நிறைய மெமரிஸோ இல்லை வந்து நிறைய இஷ்யூஸ் என்னென்னமோ ஓடிட்டு இருந்தது. அண்ட் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாரோட லைஃப்லேயுமே இதை வந்து ஒரு தடவையாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நானே எதேதோ யோசித்து நம்மளுக்கு வந்து டவுனாக ஆகும். அண்ட் அட்லாஸ்ட் ஒன் பாயிண்ட் வந்து டிசைட் பண்ணிவிட்டேன், நம்ம யோசிக்கிறதுனால எந்த சொல்யூஷனுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் திங்கிங் டூ மச். என்னோடய டைமை ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியதோ இல்லை நம்ம வீட்டில் பண்ண வேண்டியதோ நிறைய வேலை இருக்குது. வீடை க்ளீன் பண்ணுறது சரி இல்லை மேக் ஓவர் பண்ணுறதும் சரி. ஒரு டைம்லலாம் அதை தான் வந்து மெயின் மோட்டோவாக வச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே போக 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 ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு லைஃப்பில். அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ ஜஸ்ட் ரீஸ்டார்டிங் மை ஒர்க் ஆர் வாட் எவர் இட் இஸ் மை பர்சனல் க்ரோத். இல்லை என்னையே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அதர் தென் வீட்டில் இல்லை வந்து நம்ம ஒர்க் சைடில் இல்லை வந்து ப்ரொடக்டிவாக எப்படி இருக்கலான்றதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நானே ஒரு சோம்பேறித்தனம் வந்து இல்லை படுத்துகிட்டே இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் டூம் ஸ்க்ராலிங் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் ஐயோ யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ஒரு சீரீஸ் போடுறோமே, அதுக்காகவாச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணுமே, அதுக்காகவாச்சும் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற அளவுக்கு புஷ் பண்ண வச்சது எனக்கு என்னோடய சேனல். ஸோ I have around 600+ subscriber and my name is Iron. எனக்குன்னு 9 to 5 ஜாப் இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஸ்டார்டட் யூடியூப் ஃபார் மை பேஷன். எனக்கே கொஞ்சம் வருஷம் கழித்து நான் யூடியூப் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில வீடியோஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு கிளிக் ஆகி 1 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரிலாம் போயிருந்தபோது எனக்கே டவுனாக இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்துப்பேன். நம்ம வீடியோ இவ்வளோ வியூஸ் போயிருக்கே, இட்ஸ் ஓகே எதுவாக இருந்தால் என்ன நம்ம போடுவோம் அப்படின்ட்டு நான் புஷ் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பேராச்சும் பார்க்குறீங்க. அண்டு இவங்களோட டைம் லைக் லாங் வீடியோ வந்து போட சொல்லி என்னை என்கரேஜ் பண்ண என் ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ். அண்ட் உங்கள் டைம் வந்து இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். ஏன்னா நான் ஒரு லாங் வீடியோ பார்க்குறேன்னா அந்த சேனலில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் நான் இப்போயுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், ஐ எம் ட்ரைங் டு மேக் மை செல்ஃப் பர்ஃபெக்ட். அண்ட் உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கப்புறமா என்ன ஜானரில் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணணும். பட் இப்போதைக்கு இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெக்கேஷன் டைமில் நம்ம கிட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாராக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஒரியோ கேக் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அட்லாஸ்ட் அவன் பர்த்டேக்கு கிஃப்டாக சாக்லேட் கேக் பண்ணுறதுக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் கிஃப்டாக வந்துருச்சு. அண்ட் அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் மிக்ஸி ஆன் பண்ணி அவரே வந்து கேக் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நம்ம கைடன்ஸோடு தான் பசங்களை இது பண்ணணும். கிட்ஸை வந்து டிவி பார்க்காதீங்க இல்லை வந்து ஃபோன் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை கைட் பண்ணோன்னா அவங்க கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. இவன் கொஞ்சம் ஹைப்பரான கிட்டு தான், லைக் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பான். பட்டு எப்படி அவனை நல்ல இதில் லைக் அவனோட டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணிவிட்டு அவனே சில விஷயம் இன்ட்ரெஸ்டடாக வருவான். எனக்கு வந்து கேக் பண்ணணும் இல்லை வந்து இதை பண்ணணும்னு ஏதாச்சும் ஒரு ஐடியாவோட தான் டெய்லி வருவான். இப்போதைக்கு சார் வந்து கேக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் பேக்கிங் கிளாஸ் போட்டோமா, கேக் பண்ண கற்றுக்குறேன், என் பர்த்டேக்கு நானே கேக் பண்ணுறேன், அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால். பட் பிலீவ் மீ கேக்கு நிஜமாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் ஜஸ்ட்டு மிக்ஸி ஆன் பண்ணுறதுக்கும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணேன். எங்களுக்கு அவன் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டீமர் வச்சு தான் ட்ரை பண்ணியிருந்தான். அண்டு கேக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பயுமே ஓரியோ பிஸ்கெட்டோ இல்லை வந்து இது எல்லாமே ஸ்வீட் போட்டால் நல்லா தான் இருக்கும்
அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட பெசன்ட் நகர் போகும்போது எடுத்த கிளிப்பிங். ரொம்ப அழகாக ஒரு பொக்கே இது மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் பொக்கே செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க எல்லாருக்கும். ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் நான். அண்ட் எவ்ரிடே வாக்கு நான் எதுக்காகவுமே விட்டு கொடுக்கல. அண்ட் ஈவன் தோ எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டவுனாக இருந்தாலுமே மார்னிங் அட்லீஸ்ட் ஃபார் சம்டைம் நான் வாக் போயிட்டு தான் இருந்தேன். இது பண்ணுறது வந்து ஆப்வியஸ்லி வெயிட் லாஸ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஆப்வியஸ்லி கொஞ்ச நேரமாவது உடம்ப கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற டைம்லேயோ இல்லை வந்து ஈவன் தோ ஆஃபீஸ் போனாலுமே வாக் பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் நிறைய வாக் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அது எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக வாக்கிங் மட்டுமாவது ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் இதான் எங்களோட மொட்டை மாடி வியூ. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் மெயினாக ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸ் சவுண்டு அண்டு ஏதேதோ பேர்ட்ஸ் நியூவாலாம் பார்க்க முடியும் மேலே போனால். இதுதான் எனக்கு மெயின் மோட்டிவேஷன். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுக்கு ஏதோ அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ க்ரீனரியாக இருக்கே அப்படின்னு ஹாப்பி ஆகிடுவேன். அண்ட் திஸ் இஸ் மீ ஆஃப்டர் மை வாக் இன் த மார்னிங். லைக் ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆகிடுவேன் வாக் முடிச்சதுக்கப்புறமா. ஏன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. அண்ட் என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னலை நான் மேலே எப்போவுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். முடிச்சதுக்கப்புறமா அதையும் சீக்ரெட் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக கொஞ்சம் லைன் அதில் படிச்சிடுவேன். இதுதான் என்னோடய பைபிள் மாதிரி. எப்போ டவுனாக இருந்தாலுமே இந்த புக் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன், எது வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ஒரு புக் மட்டும் வாங்கி படிங்க. நீங்கள் எப்போ அந்த புக்கை ஓப்பன் பண்ணாலுமே அதில் இருக்க வேர்டிங்ஸ் வந்து நீங்கள் என்ன கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அண்டு அப்படி தான் இது எனக்கு இப்போ மேட்ச் ஆகிட்ருக்கு. எப்போ நான் எதை வந்து கோ த்ரூ பண்ணாலுமே வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அந்த லைன்ஸ்லாம் இட் இஸ் ஆக்சுவலி எ ஹீலர். லைக் எனக்கு அந்த புக் தான் ஹீலரு. ஸோ ஒரு வேர்டிங்கும் ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மள, விச் இஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. And thank you so much for watching, guys. I'll meet you next video. Have a good day. Bye bye.